தடம் மெய்வழி 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 மெய்வழி. மீண்டும் இன்றைய தேர்தல் களம் தொடர்பான எங்களுடைய மெய்வழி நேரலையினுடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். என்னுடன் சிவா பரிமேலழகர் இங்கே இருக்கின்றார். இன்று பல பிரமுகர்கள் அல்ல பல அரசியல் ஆய்வாளர்கள் பல அரசியல் பற்றிய கருத்துக்களை வெளியிடுபவர்கள் கருத்துருவாக்கியல் என்று பலருடைய எண்ணப்பதிவோடு தேர்தலுக்கு பின்னதான இந்த தேர்தலினுடைய பெறுபேறுகளின் பின்னர் அரசியலினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றன என்பது பற்றி இந்த தேர்தலினுடைய பெறுபேறுகளை மையமாக வைத்துக் கொண்டு நாங்கள் காலை முதல் உங்களுடன் பேசிக்கொண்டு வருகின்றோம் என்பதை அந்த வகையிலே ஒரு நிறைவு அமர்வான இந்த பொழுதுக்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். இப்பொழுது தேர்தலினுடைய முடிவுகள் முற்று முழுதாக வெளிவந்திருக்கக்கூடிய நிலையிலே உத்தியோகபூர்வமான தரவுகளின்படி அனுர அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் கணிசமான பங்கை பெற்று ஒட்டுமொத்தமான இலங்கையினுடைய வீதாசார அடிப்படையிலே 42 புள்ளி விழுக்காடுகளுக்கு மேற்பட்டதாக அவருடைய வாக்குகளை பெற்று இந்த தேர்தலிலே அதிக வாக்குகளை பெற்றவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த ஒரு பெறுபேறு இப்பொழுது வந்திருக்கின்றது. அதை நாங்கள் தொகுதி ரீதியாக மாவட்ட ரீதியாக அடுத்தடுத்த நாட்களிலே வருகின்ற அமர்வுகளிலே நாங்கள் அதை பற்றி விளக்கமாக ஒரு மாவட்டங்களிலும் அவர்களுடைய அடைவுக்கு அல்லது அதற்கு தமிழர் தரப்பினுடைய அடைவுகள் எப்படி இருந்தன என்பதை பற்றி நாங்கள் பிடித்து பகுப்பாய்வு செய்து பார்ப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இன்று ஒட்டுமொத்தமாக ஒரு முற்றுமுழுதான தேர்தல் களத்திலே அனுரகுமார வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த வகையிலே நாங்கள் மற்றொரு அரசியல் விமர்சகர் அல்லது அரசியல் செயற்பாட்டாளர் அல்லது தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக வழிநடத்துகின்ற கருத்துருவாக்குகின்ற பணிகளிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்ற எங்களுடைய அரசியல் ஆய்வாளர் பாலா மாஸ்டர் அவர்களை இப்பொழுது நாங்கள் அழைப்பிலே இணைத்திருக்கின்றோம். வணக்கம் சாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். தேர்தலினுடைய முடிவுகளை இப்பொழுது பூரணமாக வெளிவந்திருக்கின்றது. நீங்களும் அந்த விடயங்களை பார்த்திருப்பீங்க. நீங்கள் பலவிதமான கருத்துக்களை நீங்கள் தேர்தலுக்கு முன்பு உங்களுடைய உழைப்பு பற்றி நாங்கள் பொதுவாக அறிந்திருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் சங்கு சின்னம் தொடர்பாகவும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாகவும் அதிக பிரச்சனையுடன் செயற்பட்டு கொண்டு வந்தவர். இப்ப தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையிலே அதையொட்டி தனிய பொது வேட்பாளர் என்பதற்கு அப்பாலே இலங்கையினுடைய ஒட்டுமொத்த நாட்டினுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போவதிலே தமிழர்களினுடைய வகைபாகத்துக்கள் தமிழர்களுடைய இருத்தல் தொடர்பாக தமிழர்களுடைய உரிமை தொடர்பான தமிழர்களுடைய தேவை தொடர்பான ஈடு செய்தல் இந்த தேர்தலின் முடிவுகளின் பின்னர் எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்ப்பதற்கான ஒரு அமர்வாக இந்த அமர்வை நாங்கள் மாற்றலாம் நினைக்கிறேன். முதலிலே இந்த தேர்தல் உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? இந்த தேர்தலுடைய முடிவுகள் எப்படி வந்திருக்கின்றது? இந்த தேர்தல் ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் இதுல தமிழர் தரப்பிலும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டது. அது வெல்வதற்காக அல்ல. எனவே தமிழருடைய ஜனத்தொகை இலங்கையில 11.2. எனவே அவ்வளவு தமிழர்களும் வாக்கு போட்டாலும் கூட 11 தான் கிடைக்கும். அதுல 11.2ல 15-16 வயதுக்கு உட்பட்டாக்கள் வாக்களிக்க இயலாது. அப்படி பார்த்தாலும் கூட இலங்கையில கிட்டத்தட்ட 25 லட்சம் தமிழர்கள் தான் இருக்கிறோம் ஒட்டுமொத்தமே. அந்த ஈழத்தமிழர்கள், அதை விட மலைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறார்கள், அதை விட. ஆனால் தமிழ் ஈழத்தமிழர்கள் என்று 11.2 பேர் என்று பார்த்தாலும் வீதம் என்று பார்த்தாலும் கூட, எனவே அந்த ஜனாதிபதி வேட்பாளர் என்று ஒரு பொது வேட்பாளராக மக்களால தமிழ் தேசிய பரப்பில் இருக்க கட்சிகளால அதே நேரத்தில் 80க்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகளால் நிறுத்தப்பட்டவர் தான் அவர். எனவே பலரும் அதை கேட்கணும் என்னென்னு சொன்னால், அவர் என்னது ஒரு வெல்ல முடியாத ஒரு ஆளையே நிறுத்துறீர்கள் என்று. எனவே அந்த விளக்கம் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுடும். ஆனால் இந்த தேர்தல் நிறைய படிப்பினையே திரு சாம் சொன்ன மாதிரி நிறைய படிப்பினையே தந்திருக்கு. என்ன படிப்பினை என்று சொன்னால், அதாவது இந்த தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதுன்ற ஒரு முக்கியமான நோக்கம் சிதறி கிடக்கிற தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கும் பல்வேறு சிங்கள தேசிய கட்சிக்கு பின்னால நிற்கிற மக்களை தமிழ் தேசியத்தின்பால் கொண்டு வருவதற்காகவும், அதே நேரத்தில் நாங்கள் ஒரு தேசியமாக எங்களுடைய உரிமையை ஓங்கி ஒரு உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவைக்காகவும் மத்திக்கு சிங்கள 2009க்கு பிற்பாடு எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு சக்தி இல்லை. அதுக்கு முதல் எல்லாமே இருந்தது.
அந்த சக்தி இல்லாததால் ஒரு 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 பவர் சோர்ஸ் ஒன்று கட்டி வளர்க்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு பொது கட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டு அது பொதுவாக இருந்து கொண்டு இந்த வரப்போற இனிமேல் வரப்போடுகின்ற அந்த பொது தேர்தல்கள் மற்றும் ஏனைய தேர்தல்கள் என்ற விடயத்தில் தமிழர் தரப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அதனே தமிழர் தரப்புகள் சர்வதேசத்துக்கு என்ன விதமான செய்தியை ஒரே குரலில் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் எங்களுடைய உரிமையை நாங்கள் ஒரு தமிழ் ஒரு தேசிய இனம் சுய நிர்ணயத்துக்கு உறுதியுடையவர்கள் தன்னாட்சி உரிமை கொண்டவர்கள் சர்வதேச பொது நடைமுறையின்படி பொது வாக்கெடுப்பின் ஊடாக எங்களுடைய இறுதி இலக்கை அடைய வேண்டிய உரித்துக்கூடியவர்கள். எனவே 83ஆம் ஆண்டு தமிழ் ராஜ்யம் இருந்தது. அதுக்கு பின்பு தமிழ் ராஜ்யம் இல்லை. அது இணைக்கப்பட்டு பிரித்தானியருடைய தேவைக்காக அது இணைக்கப்பட்டு ஒன்றாக சிங்கள ராஜ்யம் தமிழ் ராஜ்யம் ஒன்றாக இணைக்கப்பட்டு 1933 இருந்து செயற்பட்டு வந்தது ஆங்கிலேய தங்களுடைய நிர்வாக சுகத்துக்காக. ஆனால் 1948 வெடிக்கட்டு வரைக்குள்ள சிங்களவர்கிட்ட மட்டும் ஆட்சியை ஒப்படைத்துட்டு வந்துட்டார்கள். அதற்கு பின்பாடு நாங்கள் திட்டமிடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு எங்களை இனம் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. 2009க்கு பின்பு இன்னும் மிக மோசமான முறையில் நாங்கள் அழிக்கப்பட்டு வருகிறதால எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தமிழ் இனத்தை தற்காத்துக் கொள்வதற்காக மீண்டும் ஒரு தடவை எங்களை எல்லோரும் ஒரு ஐக்கியத்தையும் தமிழ் தேசமாக திரள வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டதன் விளைவாகத்தான் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். ஆனாலும் கூட அந்த தமிழ் பொது வேட்பாளர் மக்களிட்ட அந்த செய்திகள் போய் சேரவில்லை. அதாவது நான் நினைக்கின்றேன் புலமும் தளமும் வேலை செய்தது. ஆனால் கிராமப்புற மக்களில் மற்ற ஏனையப்புற தேச மக்களுக்கு சரியான முறையில் போதிய விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இருந்த தமிழரசு கட்சியும் மிகப்பெரிய ஒரு பிழையை விட்டது. அவர்களும் மூன்றாக உடைந்து போனார்கள். தமிழ் தேசிய பரப்பில் வந்து தமிழரசு கட்சியை தான் பெருசாக நினைப்பார்கள். அதுவும் மூன்றாக உடைந்ததால மக்களும் வந்து ஒரு பிளவு நிலைக்கு ஏற்பட்டு அந்த தமிழ் பொது வேட்பாளர் நான் எதிர்பார்த்த வாக்குகளை கிடைக்கவில்லை. ஆனாலும் பரவாயில்லை, இது ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்துக்கொண்டு இந்த விடயத்தில் அடுத்த கட்டத்துக்கு இந்த பொது கட்டமைப்பை மிகவும் பலப்படுத்தி தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற தமிழரசு கட்சி உட்பட ஏனைய தமிழ் தேசிய பரப்பு கட்சிகளை ஒருங்கிணைச்சு அடுத்து வரும் தேர்தலில் நாங்கள் கவனமாக செயற்பட வேண்டிய ஒரு செய்தியும் மக்களை ஒரு தேசமாக திகழ்ந்து சர்வதேசத்தின் நீதியை கேட்க வேண்டிய படலத்துக்காக நாங்கள் ஒரு ஐக்கிய எங்களுக்கு தேவை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்தா என்ன, மேற்குலகம் வந்தா என்ன, யார் வந்தாலும் உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை. நீங்கள் 5 பேர் 5 விதமாக கதைக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி எங்கட உரிமைகள் எங்கட அரசியல் தீர்வுகள் மறக்கப்பட்டும் தவிர்க்கப்பட்டும் வருகிறது. இதன் விளைவாக எமது பிரதேசம் திட்டமிடப்பட்டு பௌத்தமயமாக்கப்பட்டு எமது பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்டு எமது பிரதேசம் ஒரு சிங்களமயமாகிக் கொண்டு வருகிறது. அப்ப இதிலிருந்து எமது இனம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமை இந்த நேரத்தில் இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு தேவை நிமித்தம் வந்ததுதான் பொது கட்டமைப்பு உரிய அதன் ஊடாக சிவில் அமைப்புகளை மக்களாக ஒரு திரண்ட ஒரு திரட்சியாக வந்ததுதான் இந்த பொது கட்டமைப்பு. இதனால் நிறுத்தப்பட்டவருக்கு கிடைத்தப்பட்ட வாக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குறைவாக 2 லட்சத்திலிருந்து 2 லட்சம் தான் கிடைச்சிருக்கு. நீங்கள் சொன்னதை போல 3 ராஜ்யங்களாக இருந்தது. பிறகு அதிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரி. ஆனால் இப்ப நாங்களும் இந்த ஜனாதிபதியா வரையிலான்றது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த வெற்றி என்றதையும் தோல்வி என்றதையும் அளவிடுவது ஜனாதிபதியாக வர்றது இல்லை, எங்களுடைய நோக்கத்தை அடைகிறது தான். இப்ப அந்த வகையில பொது வேட்பாளர் என்பது ஒரு தன்னகத்தை ஒரு ஜனாதிபதியை வர்றது வெற்றி இல்லை என்று தெரியும். இத்தனை வீதமானவர்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தால் அதை உலகத்துக்கு சொல்வது என்கின்ற விடயத்தை தான் நாங்கள் குறித்து இந்த பிரச்சாரங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தோம். ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே தமிழ் பொது வேட்பாளரினுடைய என்ற வகையிலே அது தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த கணிசமான வாக்குகளை மக்கள் மத்தியிலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த தோல்வி நிலைக்கு நீங்கள் இப்ப சொல்றீங்க கிராமங்களுக்கு போய் சேர இல்லை, மக்களுக்கு விளங்க இல்லை. அப்படி ஒரு எடுகோளுக்கு எப்படி வர்றது? மக்கள் விளங்கித்தான் போட்டிருந்தார்களா இல்லையான்றது எப்படி நாங்கள் அணுகலாம்? நாங்கள் எப்படி சொல்றது மக்களுக்கு போய் சேர இல்லை, கிடைக்க இல்லை என்று? இல்ல, அது நல்ல கேள்வி. என்னன்னு சொன்னா இப்ப இந்த விஷயத்தை எப்படி கையாளுறதை பார்க்க வேண்டும். இப்ப எதிர்பார்க்கப்பட்டது ஆக குறைஞ்சது 6 லட்சம் என்று எதிர்பார்க்கப்பட்டது தான். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2.5 லட்சம் என்று வந்தது ஒரு பின்னடைவு தான். ஆனால் அந்த பின்னடைவு வெறும் என்று முதலே அசஸ் பண்ணி அதிலிருந்து நாங்கள் கவனமாக நடந்திருக்க வேண்டும் என்றதும் உங்களோட கேள்வி நியாயமானதுதான், மக்களுடைய ஆதங்கம் நியாயமானதுதான். ஆனாலும் கூட இதுல அந்த வேலை நடக்கின்ற பொழுது தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சி தான் மக்களுக்கு நன்கு அறியப்பட்ட ஒரு கட்சி. அதுக்கு பின்னால நிற்கிறவர்கள் தான் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக வழிநடத்தப்பட்டவர்கள். எனவே அந்த தமிழரசு கட்சி ஒரு 3 விதமான நிலப்பாட்டை எடுக்கின்ற பொழுது மக்களும் அதில் குழப்பம் அடைஞ்சிருக்கணும். நீங்க பாருங்க, திரு சஜித் பிரேமதாசாவுக்கு வந்திருக்கிற வாக்குகளை பாருங்க,
அதே மாதிரி திரு ரணில் விக்ரமசிங்க வடகிழக்கில் விழுந்திருக்கிற வாக்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தமிழரசு கட்சியில் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவு. தமிழரசு கட்சி திரு சுமந்திரன் வந்து எடுத்த முடிவு சஜித் பிரேமதாசன். ஆனால் அதுக்குள்ள இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் சில பேர் எடுத்த முடிவு ரணிலை ஆதரிக்கிற முடிவுகள் எடுத்திருக்கணும். எனவே இப்படி கட்சி வந்த ஒரு பலமான கட்சி மக்களுக்கு போய் சொல்லுற செய்தி, மக்கள் தமிழரசு கட்சி என்ன சொல்லுது என்றதை பார்த்து கொண்டிருந்ததும் ஒரு முக்கியமான விளைவா என்றதை நான் கருதுகிறேன். அடுத்ததாக தமிழ் தேசிய பரப்பில் அந்த இணைந்து பணியாற்றிய கட்சிகளின் உறுப்பினர்கள் அவர்களும் வந்து கூடுதலாக மக்களுக்கு இறங்கி வேலை செய்தது குறைவாக இருக்குதுன்னு நான் நினைக்கின்றேன். அதே நேரத்தில் பொதுக்கட்டமைப்பும் வந்து ஒரு இந்த இயங்கு நிலைக்கு கடுமையாக வருவதற்கு ஒரு கிட்டத்தட்ட தேர்தலுக்கு கிட்ட வந்தால் ஒரு கடுமையான வேகமான ஒரு இயங்கு நிலைக்கு வந்ததால தமிழகத்தில் தாய பிரியத்தில் இருக்கிற கணிசமான மக்கள்கிட்ட அந்த செய்தி சரியான முறையில் போய் சேர்ந்திருக்க இல்லை என்றதை நான் நம்புகிறேன். எனவே இதை வந்து நியாயப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. இதிலிருந்து நாங்கள் ஒரு பாடத்தை கற்று அடுத்த கட்டத்தில் நகர வேண்டிய ஒன்றதை அந்த பொறுப்பை முன்னில அது நியாயமானது என்று கருதுகிறோம். சரி, இப்ப பொது கட்டமைப்பா இருந்தாலும் சரி அல்லது சுமந்திரன் அணியிலே சென்றவர்களாக இருந்தாலும் சரி, இப்ப எல்லாருமே நாங்கள் ஒரு தேர்தல் முடிவை எடுத்துட்டோம். தமிழர்கள் எப்படி இந்த தேர்தல் முடிவை எப்படி அணுகலாம், எப்படி அணுக வேண்டும்? இனி நான் நினைக்கின்றேன் இந்த பொது கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய வகையில தான் இனி எல்லா இடத்து தாக்குதல்களும் பெருமன்னு நான் நம்புறேன். இதுக்கு மேலாலும் இந்த பொது கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்க வேணும். மேலும் தமிழரசு கட்சியும் அந்த பொது கட்டமைப்புகள் உள்வாங்க வேணும். தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த கட்சி பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கி அதுக்குள்ளே இருந்து தமிழரசு கட்சியும் வெளியில் வந்து இந்த பொதுக்கட்டமைப்போடு இணைஞ்சு இனி வரப்போகிற அடுத்த கட்டங்களில் எங்களோட உரிமையை மீட்டு போராடுவதற்காக இல்லை உரிமையை கேட்டு எங்களோட அபிலாஷையை மீண்டும் ஒரு முறையில் திருப்பி நாங்கள் மத்திக்கும் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது இப்போ வந்திருக்க புதிய ஜனாதிபதி வந்திருக்கின்றார். எனவே அந்த புதிய ஜனாதிபதிக்கு நாங்கள் ஒற்றுமையாக நிற்கிறோம் என்ற பலத்தை நாங்கள் காட்ட வேணும். ஆனால் அவர் ஒரு அரசியல் தீர்வை தர போகிறது இல்லை. ஆனால் அந்த அரசியல் தீர்வை தர வேண்டும் என்ற சிந்தனை சர்வதேச அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது அந்த அரசியல் சிந்தனை வரணும் என்றால் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும். அது கட்டி வழங்கப்பட வேண்டும். திரும்ப காட்டுறது பற்றி தானே கதைக்கிறோம். இப்ப நீங்கள் உலகத்துக்கு சொல்ல வேணும், இலங்கைக்கு சொல்ல போறோம், தமிழர் ஒன்றா நிற்கிறோம் 6 லட்சம் வாக்கு எதிர்பார்த்தோம். இப்ப அது உலகத்துக்கு சொல்ல முடியாம போயிட்டு இப்ப திருப்பி நாங்கள் ஒற்றுமையா இல்லைன்னு இப்ப வெற்றி பெற்றிருந்தால் உலகத்துக்கு ஒரு சங்கதி, தோத்து இருந்தாலும் உலகத்துக்கு ஒரு சங்கதி. இப்ப தோத்த இந்த சங்கதி நாங்கள் போய் சொல்லலாம். அதுல நாங்கள் தோத்துட்டோம் தான், ஆனா 3 பிரிஞ்சிட்டோம் 4 பிரிஞ்சிட்டோம் அவர் அங்க சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப வெற்றி பெற்றால் அது ஒரு சங்கதி உலகத்துக்கு சொல்லுமாக இருந்தால், தோற்று போனாலும் ஒரு சங்கதி உலகத்துக்கு சொல்லி இருக்கு. ஆனா அந்த சங்கதியை உலகம் எப்படி எடுக்கிறது? தமிழ் மக்கள் ஒரு தமிழர் ஒருவர் தங்களை ஆட்சி செய்வதை விரும்பவில்லை என்கின்ற ஒரு சங்கதியை கொடுக்கிறது ஒரு பாதக விளைவை தராதா? இல்லை, நீங்கள் கேட்கிறதுல இது நியாயப்படுத்தக்கூடிய எந்தவித நியாயங்களும் இல்லை. நீங்கள் கேட்பது யதார்த்த உண்மையானது, அது உண்மை. ஏனென்றால் இன்றைக்கு இந்த பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இப்போ வந்திருக்கிற லேபர் கவர்மெண்ட் அந்த ஆட்சி அமைக்கின்ற பொழுது அவர்கள் கூறியது, நாங்கள் முதலாவது கட்டமாக இலங்கை இராணுவத்தை யுத்தம் புரிந்த போர்க்குற்றம் புரிந்தவர்களுக்கு நாங்கள் தடை கொண்டு வருவோம் என்று அமெரிக்கா கனடா கொண்டு வந்த மாதிரி தமிழர் தரப்பு கேட்டிருக்கு. அதே நேரத்தில் அதுக்கு பிறகு ஐசிசி கொண்டு வருவதற்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் மட்டும் கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 லட்சம் ஓட்ஸ் எடுத்திருந்தால் அந்த தமிழ் பொது வேட்பாளரை கூட்டிக் கொண்டு வந்து இவ்வளவு நாங்கள் பெறுமதியாக இவ்வளவு மக்களின் ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றதை நாங்கள் இங்கே கொண்டு வந்து கதைக்க வச்சிருக்கலாம். ஆனால் சர்வதேசத்துக்கு ஒவ்வொரு நாட்டுகள்கிட்ட வேலை செய்கிற, இப்போ கனடாவில் பார்லிமெண்ட்டுக்கு வேலை செய்கிறார்கள், அரசியல் ராஜேந்திர வேலைகளை செய்கிறவர்களுக்கு, அமெரிக்காவில் ராஜேந்திர வேலைகளை செய்வது, ஐரோப்பிய ஏனைய நாடுகளில் செய்கிறவர்களுக்கு இந்த இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வடக்கு கிழக்கு திரட்சியான ஒரு செய்தி ஒன்று தேவையாக இருக்குது. இனி மீண்டும் அதை செய்ய வேணும். அப்போ சொல்லலாம் 1977 ஆடப்புற பெற்றாச்சு, அதில் மாற்றி கதைக்கணும். எங்களோட இறுதி இலக்கு தமிழம் தான். ஆனால் மீண்டும் அதை ஒரு உயிர்ப்போட வச்சிருக்கணும்னா, தமிழ் மக்கள் ஒரு திரட்சியாக வச்சிருக்கணும்னா இந்த பணி செய்யப்பட வேணும். ஆனால் இந்த பணியில் ஒரு பின்னடைவு வந்திருக்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இதுக்கு ஒரு நியாயப்பட்டு இந்த கருத்து. ஆனால் இதில் இருந்து முன்னேறக்கூடிய அடுத்த கட்டத்தை மீடியாக்களும் நாங்களும் டயஸ்போராவும் தாயத்தில் இருக்கின்ற கட்டமைப்பு தமிழ் தேசிய பரப்புகள் இருக்கிற கட்சிகளும் வலிமையாக இதை முழுமையாக மீளாய்வு செய்து இதில் உள்ள பின்னடைவு முழு காரணங்களை கண்டறிந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதுதான் இனி சிறந்தது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் கூறியதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த பொது கட்டமைப்பின் மூலமாக நிறுத்தப்பட்ட பொது வேட்பாளர் திரு அரியநேத்திரனுடைய அந்த நியமனம்
இந்த தேர்தல் முடிவுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அவரை நிறுத்தியதன் நோக்கத்தை இந்த பொது கட்டமைப்பு அடையவில்லை. அதை 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 நோக்கிய பயணத்தில் அவர்கள் முழுமையான வெற்றி அடையவில்லை என்று நீங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்கள்? நான் அது தோல்வி என்று சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால் அவர் பரவலாக கதைக்கின்ற பொழுது, நான் பொதுவாக கதைக்கின்ற பொழுது 6 லட்சம் எடுத்தால் நன்று என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு மதிப்பீடு இருந்தது. 2.5 லட்சம் 3 லட்சம் தான் வெறும் என்ற மதிப்பீடு இருந்தது, கதைக்கப்பட்டது, அவைக்குள்ள கதைக்கப்பட்டது. அதை எடுக்கிறதுக்காக வேலை செய்யலை ஒரு தடவை. ஆனால் கணிசமான 5 லட்சம் 6 லட்சம் எடுக்கணும் என்றது தான் கலரும் இல்லை, எல்லாரும் வேலைது. ஆனால் இது ஒரு பின்னடைவு, தோல்வி அல்ல, இது ஒரு முன்னேற்றம். இந்த படியை வச்சுக்கொண்டு இது ஒரு ஒற்றுமை கிடைச்ச ஒரு வெற்றி தான். எனவே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இதில் இருந்து இன்னும் பலப்படுத்தி வேலை செய்ய வேணும். கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இங்கே பிரதானமான விடயம் என்னவென்றால், தமிழ் மக்கள் மத்தியில் 6 லட்சம் வாக்காளர்கள் மட்டுமல்ல, 6 லட்சத்துக்கும் மேலதிகமான வாக்காளர்கள் தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் ஏன் அந்த 6 லட்சத்தை நோக்கி பயணித்தீர்கள் என்றது ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது. அதற்கு மேலாக தமிழ் மக்கள் வாக்காள பெருமக்கள் 2 லட்சம் வாக்கு தொகையிலே இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால், மிகுதியாக இருக்கின்ற வாக்காளர்கள், வாக்களித்த வாக்காளர்கள் தென்னிலங்கை கட்சியை சார்ந்த 3 பிரதானமான வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய தொகை இந்த பிரதானமான பொது வேட்பாளருக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளிலும் பார்க்க அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையில் அரசியல்வாதிகள் பிரிந்திருக்கின்றார்கள், அரசியல் கட்சிகள் பிரிந்திருக்கின்றார்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன, முரண்பாடுகள் இருக்கின்றன என்றதுக்கு மேலால இந்த தமிழ் மக்கள் பிரிந்திருக்கின்றார்களா? தமிழ் மக்கள் பிரிந்திருக்கின்றார்களா? இந்த தேர்தலில் தமிழ் மக்களுடைய முடிவு பிரிந்திருந்த காரணத்தால் தான் இந்த இப்படியான ஒரு விளைவு, இப்படியான ஒரு எதிர்ப்பு கூறல் வந்திருக்கின்ற நீங்கள் நினைக்கின்றீர்களா, அல்லது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? தமிழ் மக்கள் பிரிந்திருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு தாயத்தில் இருக்க தமிழ் மக்கள் என்னை பொறுத்தவரை கணிசமாக 100க்கு கணிசமான பகுதியில் சொல்லலாம், ஒரு 90-95% மேலே சொல்லலாம், கொள்கையிலும் எங்களுடைய இறுதி லட்சியத்திலும் தெளிவாக தான் இருக்கணும். அதில் மாற்று கதைக்கு இடம் இல்லை. சரி, அது சரியான முறையில் வழிபடுத்தப்பட்டால், சரியான முறையில் அது வழிபடுத்தப்பட்டால், அரசியல் ரீதியான சரியான முறையில் ஒரு வழிபடுத்தப்பட்டு நல்ல ஒரு அரசியல் தலைமை ஒன்று தாயத்தில் ஏற்படுமாயின் அந்த திரட்சியை திருப்பியும் ஏற்படுத்த முடியும். அதில் மாற்றுக்கிறது. ஆனால் அதுக்கு கணிசமாக ஒர்க் பண்ண வேண்டும். நீங்கள் கூறுகின்ற அந்த நல்லொரு தலைமை எப்பொழுது எங்கிருந்து வரும்? உண்மையில் அது தாயகத்திலிருந்து வந்து அது உருவாக வேணும். இளையோர்ல இருந்து வர வேணும், படித்தவர்கள் இருந்து அந்த வெற்றிடம் இருக்கு, என்ன அது வர வேணும். இப்ப பாருங்க, தமிழச்சி கட்சியில தலைமைத்துவம் இல்லாம தான் இந்த நிலைமை உருவாகுது. அதே மாதிரி தமிழ் தேசிய பரப்பில் இருக்க கட்சிகளை ஒருங்கிணைக்கும் ஒரு தலைமைத்துவ சக்தி இல்லை, இப்போ ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றது, ஒரு அமைப்பு தான் இப்போ வந்திருக்கு இப்ப தற்காலிக. ஆனால் ஒரு தலைமத்துவம் உருவாக வேணும், அது வெற்றிடமா தான் இருக்கு. அந்த தலைமத்துவம் நீங்கள் அமைத்திருக்கின்ற இந்த பொது கட்டமைப்புக்கு தலைமைத்துவம் இல்லை. இல்ல, அது கட்டமைப்பா, அது ஒரு தலைமத்துவத்தோட இருக்கு, அது கூட்டு தலைமையா இருக்குது, அதுக்கு அது கூட்டு தலைமை இருக்கு. அதுக்கு கூட்டு தலைமை முடிவெடுக்கின்ற விடயங்கள் எப்பொழுதுமே ஒரு வெற்றியை கொண்டு வந்து சேர்த்ததாக சரித்திரம் இல்லை. கூட்டு தலைமை அதுவும் ஒரு புரியோடி போயிருக்கின்ற தமிழ் சமுதாயத்தின் இந்த பிரச்சனைகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில், அதுவும் இலங்கை என்று எடுத்துக்கொண்டால் முழு நாட்டிலேயுமே ஒரு பாரிய பொருளாதார பிரச்சனை, அரசியல் ஊழல்கள் மத்தியில் மக்கள் மனங்களில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக கோப உணர்வு மேலோங்கி நின்றதால சிங்கள மக்கள் மத்தியில் இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் முனைந்து அதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். இந்த அனுரகுமார திசாநாயக்க என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜனாதிபதி வேட்பாளர் தற்சமயம் ஜனாதிபதி ஆகி இருக்கின்றார். அவர்களுடைய அந்த போராட்ட காலத்திலே அந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற அந்த குழு அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்து எழுந்த பொழுது 1971ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அவர்கள் கிளர்ச்சி செய்த பொழுது இந்த அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 3 வயது.
அப்ப அந்த 3 வயதிலே இருந்து அந்த போராட்டத்தை அதன் மூலமாக தன்னை இணைத்து கொண்டு, சிறு வயதில் இருந்து இணைத்து கொண்டு இன்றைக்கு அவர் ஒரு தலைவராகி ஒரு கட்சியினை வழிநடத்தி இன்றைக்கு இன்றைய பொழுது முழு இலங்கைக்கும் ஒரு ஜனாதிபதியாக பரிணமிக்கின்ற ஒரு விளைவை அவர் எட்டி இருக்கின்றார் என்றால், நாங்களும் அரசியல் செய்து ஆயுத புரட்சி செய்து ஆயுத போராட்டம் செய்து பல தியாகங்களை செய்து எங்களை மக்கள் மத்தியில் ஏன் அப்படியான ஒரு ஒரு ஆனந்தகுமாரனை எங்களால் உருவாக்க முடியாமல் போனது காரணம் என்ன? அல்லது இதுவரைக்கும் எங்களால அப்படி ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பொது கட்டமைப்பு 83 பொது கட்டமைப்புகள், 7 அரசியல் கட்சிகள், தமிழரசு 3-4 பிளந்து நிற்கின்ற இந்த நிலைமை தலைமைத்துவம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி என்று நீங்களே சொல்லுகின்றீர்கள். இந்த வகையிலே எப்படி ஒரு ஆனந்தகுமாரன் ஒரு திசநாயகம் எங்கள் 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 மக்களை வழிநடத்துவதற்கும் எங்கள் மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கும் எங்கள் மக்களை ஒரு புதிய திசையில் கொண்டு சென்று இலங்கை அரசாங்கத்துடன் இலங்கை வாழ் கட்டமைப்புடன் ஒரு தீர்வை எட்டுவதாக இருந்தால் அந்த ஆனந்தகுமாரன் எப்பொழுது வருவார்? எங்கே இருந்து வருவார்? எந்த தலைமுறையிலிருந்து வருவார்? அதுதான் இப்ப பிரதானமான ஒரு முக்கியமான கேள்வியாக மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இந்த அனுரகுமார திசாநாயக்கா ரோகண விஜயவரா கிளர்ச்சி செய்த போது 3 வயது. போர் முடிந்து இன்றைக்கு 2 இருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே இருந்து ஏன் ஒரு 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 தலைவனை எங்களால் தேட முடியல? அதுக்கு காரணமாயிருக்கின்ற இந்த இந்த பழமைவாதிகள், அது வயதில் முதிர்ந்தவர்கள், அவர்கள் இடைஞ்சலா இருக்கின்றார்கள் என்று சொன்னா அவர்களை இந்த இந்த விடயத்தில இருந்து நகர்த்தி வைப்பதற்கு நீங்கள் உங்களை போன்ற பெரியார்கள், இந்த முன்னோடிகள் என்ன விதமான நடவடிக்கையை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள்? என்ன விதமான நடவடிக்கைகள் நீங்கள் வருங்காலத்தில் எடுக்க போகின்றீர்கள்? இவர்கள் விலத்தி நிற்பதற்கும் புதிய ஒரு ஆனந்தகுமாரன் வருவதற்கும் நீங்க என்ன வழிவகைகளை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள்? நல்ல ஒரு நீண்ட விடயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். நான் முதலில் பொது கட்டமைப்பை சேர்ந்தவன் அல்ல. அதை நீங்கள் முதல் புரிந்து கொள்ள வேணும். பொது கட்டமைப்பில் ஒரு உறுப்பினரோ ஒரு ஆலோசகரோ ஒரு வழிகாட்டியோ அல்ல. அவர்களோடு இருக்கிற தெரிந்தவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற சில விடயங்களில் இன்ன விடயங்களை நீங்கள் சேர்க்க வேண்டும், இன்ன விடயங்களை வலியுறுத்த வேண்டும், இன்ன விடயத்தை புகுந்தால் நல்ல மண்ட கருத்துரையை ஒரு கருத்து பரிமாறுகின்ற ஒரு தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு நபராகத்தான் நான் இருக்கின்றேன். அவர்களோட ஒரு நட்பு அடிப்படையில் கதைச்சு கொள்கிறார். ஆனாலும் கூட நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, உண்மையில் ஒரு தலைமத்துவம் ஏன் உருவாக இல்லை என்றால் அது பல பொறுப்புகள் இருக்கு. எந்த கட்சியும் நீங்க பாருங்க, ஓப்பனா கதைப்போம். மாவியண்ணு அந்த காலத்திலிருந்து இந்த வரை நான் 15 காலத்துல இம்பியா தான் பெறணும். அவர் வேறு ஒருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு இல்லை. ஒருத்தர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருக்கா வந்துட்டார் என்று சொன்னால் அவர் தான் 2ஆம் முறை 3ஆம் முறையும் பெறுறார். இப்போ டெலோ கட்சி என்று சொன்னால் டெலோவில் அவர் தலைவர் தான் நெடுக எம்பியா இருப்பார். புலோட் என்று சொன்னால் அவர் தான் தலைவராக இருப்பார். அதே மாதிரி தமிழ் தேசிய மக்கள் அப்படி ஒரு வாய்ப்புகள் இளையோருக்கு கொடுக்கப்படவில்லை. இனி இந்த பொது கட்டமைப்புக்கு நாங்கள் எல்லோரும் அழுத்தம் கொடுத்து நீங்கள் இளையோருக்கு ஒரு 30% ஒரு 40% வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி கொடுக்க வேண்டும். ஒரு திறமையான பல்கலைக்கழக பட்டதாரிகள், நல்ல பல்கலைக்கழக புத்திஜீவிகள், நல்ல படித்த புத்திஜீவிகள், அல்லது ஒரு தொழிலிருந்து நல்ல விதமாக முன்னேறியவர்கள், அல்லது நாட்டுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள், அல்லது மக்களுக்கு அர்ப்பணித்து பணியாற்றக்கூடிய இளையோர்களை நாங்கள் இதுக்கு இந்த வரப்போகின்ற இந்த கட்சிகள் ரீதியாக ஒரு 30% சேர்க்க வேண்டும் என்ற அழுத்தத்தை நீங்களும் கொடுக்க வேண்டும், நாங்களும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்டு அப்படித்தான் நீங்க சொன்ன மாதிரி அனுரகுமார திசாநாயக்கா 1972 காலப்பகுதி எப்படி 3 வயதில் இருந்து எப்படி உருவாகி வந்தாரோ அது மாதிரி இப்போ ஒரு இளையோரும் அதுக்குள்ள அனுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில் 2வது, இது கட்சிகள் விட்ட தவறு. ஒரு இளையோரை முன்வாங்க போறதில்லை. இப்போ இன்றைக்கு ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் இன்றைக்கு அடிச்சு சொல்றேன், வரப்போற பொதுத் தேர்தலில் இந்த ஒற்றுமை இருக்குமா என்ற சரியான சந்தேகம். இரண்டால் அதை உடைக்கிறதுக்கும் அதை ஒற்றுமையை குறைக்கிறதுக்கும் பல்வேறு சதித்திட்டங்கள் சிங்கள பேரினவாத அரசுகளும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் மேற்கொள்ளுவார்கள். இதுக்கு மேலாலும் சிங்கள பேரினவாத அரசு கூட ஒரு தமிழுக்கு ஒரு தலைமத்துவம் உருவாகாமல் கவனமாக பார்த்து கொள்வதில் புலனாய்வாளர்கள் கவனமாக இருந்திருப்பார்கள். அதே போல இந்தியாவும் கவனமாக இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு அழுத்தமான ஸ்ட்ராங்கான ஒரு தலைமத்துவம் உருவாகாமல் இருப்பதற்கு. உருவாயினாலும் அது ஏதோ ஒரு வகையில் அதை தடுத்து நிறுத்தி உளைச்சலை கொடுத்து ஏதோ ஒரு கொலை அச்சத்தை கொடுத்து அது உருவாகாமல் தடுக்கப்பட்டிருக்கும். அது நடந்து கொண்டுதான் இருக்குது. எனவே இந்த சவால்களுக்கு மத்தியிலும் இனி வரப்போகின்ற தேர்தல்களில்
இளையோருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். என்னது உள்ளூராட்சி தேர்தல் என்ன இல்லை, அந்த சாதாரண இதுகள் வந்து இப்போ மாகாண சபை ஒரு அரசியல் தீர்வு அல்ல, அது ஒரு நிர்வாக அலகு. எல்லாத்துக்குள்ளேயும் இளையோர்களை கொண்டு வர வேணும். அந்த ஒரு அழுத்தத்தை நாங்கள் டேஸ்பரா இருக்கிறார்களும் தாயத்தில் 30 வீதத்தை இதுக்கு கொண்டு வாங்க. அப்படி வந்துதான் அது நடந்து முடிந்த தேர்தல் இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தல் ஒரு தனிநபரை ஜனாதிபதியாக்குவதற்காக நடந்த தேர்தல். அங்கே பொதுக்கட்டமைப்பாக இவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு ஏற்பட்டது, வரவேற்கத்தக்க விடயம். அதே நேரத்தில் அரசியல் கட்சிகள் கூட தங்களுக்குள்ளே இருக்கின்ற வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகளை மறந்து அவர்களும் சேர்ந்து நின்றார்கள். அரசியல் கட்சியில இருந்தவர்கள் கூட, ஒரு அரசியல் கட்சியில் இருந்தவர் பொது கட்டமைப்பு வேட்பாளரையும், இன்னொருவர் தேசிய நீரோட்டத்திலே தென்னிலங்கை கட்சியை ஆதரித்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். அடுத்து வரப்போகின்ற தேர்தல் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலாகத்தான் இருக்கும். அப்படி நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இந்த பொது கட்டமைப்பு இருக்கின்றவர்களும் பொது கட்டமைப்போடு சேர்ந்திருக்கின்ற அரசியல் உதிரிகளும் இந்த உடைந்து போயிருக்கின்ற தமிழரசு கட்சி பிளவுகளும் என்ன விதத்தில் அவர்கள் ஒன்றுபட்டு ஒரு பொது கட்டமைப்புக்குள்ளே வருவார்கள். அவர்கள் தங்களுடைய சுயநிலை அரசியலை, அதாவது தாங்கள் அந்த அங்கத்துவத்தை பெற்றுவிட வேணும், தாங்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக வர வேணும் என்ற அந்த எண்ணப்பாட்டுக்கு மேலாலே இவர்கள் எல்லாம் ஒன்று வருவார்கள் என்று சொல்லி என்ன விதத்திலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையை நீங்கள் மக்களுக்கு கொடுக்கலாம்? நீங்கள் ஒரு 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 கரிசனை உள்ள ஒரு தமிழனாக, அதுவும் புலம்பெயர் தேசத்துல ஒரு நபராக என்ன விதமான செய்தியை அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, வருங்கால சந்ததியினருக்கு, அவர்கள் மத்தியிலே இருந்த ஒரு தலைவர் உருவாகுவதற்கு நீங்க என்ன விதத்திலே உங்களோட பங்களிப்பை, உங்களோட ஆலோசனையை, உங்களோட செய்தியை நீங்கள் தெரிவிப்பீர்கள்? நல்ல ஒரு செய்தி. அண்மையில ஒரு ஊடக நிறுவனத்தினுடைய பணிப்பாளர், அது தலைவர் என்றும் சொல்லலாம், அந்த ஊடகத்தை சேர்ந்தவனுடைய உரிமையாளர் என்றும் சொல்லலாம், ஒரு நிறைவேற்று பணிப்பாளர் ஒரு கருத்துரையை திருவோணமலையில் வழங்கிவிட்டு வந்த பின் என்னுடைய உரையாடுகின்ற பொழுது அவர் ஒரு கருத்தை சொன்னார். இளையோர்கள் மத்தியில் இருந்து தான் அறிந்து கொண்ட விடயம் என்னன்னு சொன்னால், இந்த கட்சிகள் வந்து இந்த இளையோர்களை உள்வாங்கிறது இல்லை, அங்கத்தவராய் சேர்ப்பது இல்லை. எனவே நாங்கள் போய் ஒரு தமிழரசு கட்சிக்குள்ள சேர போறோம்னா அங்கே சேர்க்க மாட்டேனமா. இப்படி நீங்க பாருங்க, அந்த மத்திய குழுன்னு சொன்னால் மத்திய குழுவில் இளைஞர் இருக்கணுமா? அப்ப யாருக்குள்ளாலும் மத்திய குழுக்கு போகலாம். எப்படி ஒரு தொண்டனாயிருந்து, ஒரு பிரதேச தொண்டனாயிருந்து, ஒரு மாவட்டத்துக்கு தொண்டனாயிருந்து எப்படி மேலே ஒரு மத்திய குழுவுக்கு போகலாம் என்ற பொறிமுறை எல்லாம் தமிழரசு கட்சிக்கே இல்லை. அங்கே நீங்கள் தமிழ்நாடுகளில் பார்த்தால் சில கட்சிகள் சொல்லும் அங்கத்தவர் சேர்ப்பு, கட்சி காக்கள் சேர்ப்புன்றெல்லாம் வெறும் நாங்கள் செய்தியெல்லாம் பார்க்குறது. ஆனால் தமிழரசு கட்சிக்கு மூதுரெண்ட பிரதேசத்தில் போய் மெம்பர்ஸ் சேர்க்கப்பட்டது, யாழ்ப்பாணம் கோப்பாயில் ஆட்கள் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டது, அல்லது வேறு கட்சிகள் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு ஆட்கள் சேர்க்கப்பட்டது என்று நான் அறிய இல்லை. ஆனால் அங்கே நடைமுறை இருக்கலாம். மெம்பர்ஷிப் போமுகள் இருந்தால், இப்போ இந்த நான் ஊடகத்தில் காய்ச்சபடியால் என்ன பாலமாசம் அப்படி காய்ச்சிருக்கிறார், எங்கள்கிட்ட எல்லாம் முறையெல்லாம் இருக்குத்தானே, இளைஞர்களெல்லாம் சேர்க்கிற வாய்ப்பு இருக்குத்தானே என்று. ஆனால் ஊக்குவிக்கப்படவில்லை. அது அங்கே சொல்லப்படுது, சில பாராளுமன்ற உறுப்பினர் தனக்கு தெரிந்தால்தான் அவர்களுக்கு கூடாக போகிற மாதிரியான ஒரு பிரயோகங்கள் இருக்குதே ஒழிய இளையோர்களை, அதாவது தேர்தல் வருகின்ற பொழுது இளைஞர்களையும் மக்களையும் பயன்படுத்தி விட்டு பிறகு அவர்கள் குறிப்பிட்டார்கள் தான் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு எங்களுக்குரிய பின்னடைவு. இதுகளெல்லாம் முழுமையாக மாற்றம் செய்யப்பட வேண்டும். கட்சிகள் விரிவாக்கப்பட வேண்டும். பிரதேச மட்டம், கிராம மட்டங்களுக்கு அங்கத்தர் உள்வாங்கப்பட வேண்டும். நிறைய பேர் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கும் புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். இப்படியான ஒரு மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஒரு அவசிய தேவை. நீங்கள் கேட்கின்ற அந்த கேள்வி உண்மையில் அப்படியான எல்லா கட்சிகளும் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். தேசிய பரப்பின கட்சிகள் சுயபரிசோதனை செய்து அது கட்டாயம் இந்த தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இவர்கள் எல்லாம் இன்னும் கூட உறுப்பினர்கள் உணர்ச்சி, அதே நேரத்தில் இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு தேசிய ரீதியான விடயம் பெறுகின்ற பொழுது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு. நீங்க பாருங்க, இலங்கையில இப்ப எல்லாமே எந்த நாடுகளில் பார்த்தாலும் இப்ப கூட்டாட்சி தான். அதாவது தேர்தலின் பின்பு கொஞ்சம் கட்சிகள் சேர்ந்து தான் அரசு அமைக்கின்றன. அல்ல தேர்தலுக்கு போகின்ற பொழுதும் தேசிய மக்கள் சக்தி என்றா என்ன, மக்கள் சக்தி என்றா என்ன, வேற ரணில் விக்ரமசிங்க என்றால் யார் என்றால் கூட்டி சேர்ந்து தான் தேர்தல் இறங்குகிறார்கள். அதே மாதிரி தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகளும், தமிழ் தேசியத்துக்காக நோக்கிற கட்சிகளும் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரணும். இந்த கட்சிகளை நான் சொல்றேன், இந்த தமிழ் தேசிய பதில் இந்த தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் தமிழ் மக்கள் கூட்டணி இப்படியான கட்சிகள்
அங்கே தர உள்வாங்கணும் உள்வாங்கி விரிவுபடுத்தாத வரைக்கும் நீங்கள் கேட்கிற கேள்வி இன்றைக்கு இல்லை, வார வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் உதய கேள்வி வரும். சரி, நிறைவாக இப்ப வடக்கு கிழக்கில் இருந்து தமிழ் தரப்பில் இருந்து இந்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்ட யாருமே இப்பொழுது ஜனாதிபதியாக சவுதி நிலைக்கு வந்திருக்கக்கூடிய அனுராவுக்கான ஆதரவை தெரிவித்திருக்கவில்லை. குறிப்பாக பொது கட்டமைப்பு பொது வேட்பாளரை ஆதரித்திருந்தார்கள். சுமந்திரனுடைய தலைமையிலான குழு சஜித்தை ஆதரித்திருந்தது. இன்னும் சிலர் ரணில் விக்ரமசிங்க சார்பாக இருந்தார்கள். இப்ப வெற்றியிட்டு இருக்கக்கூடிய ஜனாதிபதியை வடக்கு கிழக்கு சார்ந்த தமிழ் தரப்பை சார்ந்த கட்சிகள் யாரும் ஆதரித்திருக்கவில்லை. இப்பொழுது இவர் ஜனாதிபதி ஆகிவிட்டால் நாங்கள் இவருடன் எங்களுடைய உரிமை, எங்களுடைய தீர்வு பற்றி பேசப் போகிறோம். என்ன அடிப்படையில் இவரை அணுகப் போகிறார்கள், அணுகுவார்கள் அல்ல அணுக வேண்டும் என்பது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. அனுர குமர திசநாயக்க இந்த லண்டனுக்கு வந்தவர், கனடாவுக்கு போனவர், இப்படி பல்வேறு நாடுகளுக்கு அவர் போனாலும் கூட அவர் அந்த போன பொழுது தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் பெறக்கு முன்பே தமிழர்களை எட்ட வச்சு விட்டார். தமிழக தீர்வு தொடர்பாக இது விதமாகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எங்கேயுமே அவர் கலந்துரையாடவில்லை. அதே போல அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் தமிழ் மக்களுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு பற்றி எந்த விடயத்தையும் அவர் செல்லவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் அந்த கட்சி மீது மிக கோபம் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் உங்களுக்குரிய அரசியல் தீர்வு அல்ல, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் வந்த மாகாண சபை எங்களுக்குரிய அரசியல் தீர்வு அல்ல. ஆனாலும் கூட அதிலிருந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்ற விஷயத்தை கூட சட்டத்தை பயன்படுத்தி அதை பிரித்து விட்டார்கள். அதே போல யுத்த காலங்களில் இராணுவத்துக்கு கரிசனையாக இராணுவமயப்படுத்தலுக்கும் பலப்படுத்தலுக்கும் உடந்தையாக இருந்தார்கள். அந்த கோபங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. எனவே இந்த ஜேவிபி இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிற அனுரா குமார திசநாயக்க இனி எப்படி இவர் ஆட்சியை செய்ய போகின்றார், எப்படி தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மலைய தமிழ் மக்களுடைய ஆட்சி கட்சியினுடைய ஆதரவு இல்லை. அதுங்க கிட்டத்தட்ட வெறும் 3 எம்பி தான், 2 தெரிவு செய்யப்பட்ட எம்பியும் ஒரு ஒரு பல்கலைக்கழக ஒரு விரிவுரையாளர், 3வது தேசிய பட்டியல் எம்பி, 3 எம்பியும் வச்சுக்கொண்டுதான் இந்த தேர்தலில் அந்த கட்சி இறங்கின ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி. ஆனாலும் 222 எம்பிகளும் எதிர்த்தரப்பிலான் இருந்தார்கள், வெவ்வேறு கட்சிகளுக்கான் பிரிஞ்சிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி அமைக்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. ஆனால் இவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழர் தரப்பு தொடர்பாக, தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பான எந்த கருத்தினையும் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் சொல்லவில்லை. இவர்கள் பழையபடி இனி வரப்போற பொது தேர்தலை மையப்படுத்தி தான் வேலை செய்வார்கள். அந்த பொது தேர்தலில் மக்கள் சிங்கள மக்களிடம் தாங்கள் நிராகரிக்க கூடாது, தங்களை கட்சியை பாதுகாத்து பெருவளவான பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். எங்களை கிட்ட எடுக்க மாட்டார்கள். எங்களோட ஒரு சர்வதேசத்தின் அழுத்தத்தின் காரணமாக ஒழிய அதுக்காக கதைப்பார்கள் ஒழிய எங்களுக்கு ஒரு இதய சித்தியோட ஒரு பேச்சுவார்த்தை தருவதற்கான பேச்சுவார்த்தை கூப்பிடுவதற்கான அல்லது ஒரு தீர்வு தருவதற்கான ஒரு கவனம் இருக்காது. ஏனென்று சொன்னால் அவர்கள் வரப்போற தேர்தல் தான் கூடிய கவனமாக இருந்து சிங்கள மக்கள் என்ற பகைப்பை எதிர்ப்பு நோயை பெறாம வகையில் அந்த கட்சியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு வருவதற்கும் பின்பு அடுத்த முறை ஆட்சி 2ஆம் முறை ஆட்சிக்கு போவதற்கு மேற்ற விரும்பத்தான் தங்கள காய்நகத்தில் செய்வார்கள் ஒழிய தமிழ் மக்களுக்கான தீர்வை அவர்கள் கொடுக்க போறதில்லை. உதட்டளவில் இருக்கும், செயலளவில் வராது. ஆனாலும் கூட நாங்கள் மிக கவனமாக இருந்து இந்த விடயத்தை எப்படி கையாளோடும் என்றதை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஆனாலும் கூட சர்வதேச தமிழக விடுதலை புலிகள் பலமாக இருக்கின்ற பொழுதும் கூட சர்வதேச மத்தியத்தோடு பேச்சுவார்த்தைக்கு போனவர்கள் அந்த அனுபவத்தை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். எனவே சர்வதேசத்தின் ஊடாகத்தான் நாங்கள் ஒற்றுமையாக நின்று சர்வதேசத்துக்கு கொடுக்கின்ற இந்த டயஸ்போரா சர்வதேசத்துக்கு கொடுக்கின்ற அழுத்தம், இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தத்தின் ஊடாகவும் அந்த அழுத்தங்களை வச்சுக்கொண்டு சர்வதேச மத்தியத்தோடு முன்னேலே நாங்கள் இப்ப இருக்கிற எங்களுக்குரிய விடயம் ஐசிஜேக்கு கொண்டு போகப்பட வேணும். அது அங்கே எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை நிரூபிக்கப்பட வேண்டும். சம நேரத்தில் எங்களுக்குரிய பணியை நாங்கள் சர்வதேச ரீதியாகவும் நாங்கள் சம நேரத்தில் 2 இடம் தளத்தில் ஒற்றுமையோட எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைக்கின்ற கட்டமைப்பு பலமாக அடைகிற அதே சம நேரத்தில் சர்வதேச ரீதியாக எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. எனவே அதுக்கு ஒரு விசாரணை செய்யப்பட்டு அது நிரூபிக்கப்பட்ட பின்பு இந்த இனத்தோட சேர்ந்து வாழ முடியாது. அது இப்போ இருக்கிற முன்னாடி எங்களை தர விதியை நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் மக்களை மேலும் 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 ஒரு அரசியல் மயப்படுத்தி தொடர்ந்து பயணிப்பதன் ஊடாகத்தான் ஒரு 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 எங்களை நாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கும் அந்த பொது வாக்கெடுப்பை சர்வதேசமோ இலங்கையோ உடனே அனுமதிக்கப்பட போவதில்லை. ஆனால் நாங்கள் அடுத்த சந்ததி அதை கொண்டு செல்லும் வரைக்கும், நாங்கள் எங்களுக்குரிய விடுதலை கிடைக்கும் வரைக்கும்
இறுதி இலக்கை அடைவதற்கும் நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்குது. ஒவ்வொரு நிமிடங்களும் பெறுமதியாக இருக்கின்றது. எனவே எந்தவித தாமதங்களும் இன்றி நாங்கள் பலப்பட வேணும். எனவே தொடர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டும். இல்ல இப்ப இன்னொரு விடயம் என்னென்றால், இப்ப நீங்கள் சொன்னீங்கள், இப்ப இவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தை தெரிவிக்கின்ற பொழுது தமிழர்களை தள்ளி வைத்து விட்டார், முதற்றளவில் கூட தமிழருடைய பிரச்சனை தீர்ப்பது பற்றி எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவில்லை என்று சொல்லி, ஒரு வகையில நீங்கள் சொன்னதை பார்த்தால் அதால நம்பிக்கை இழந்து ஏமாற்றப்பட்ட மக்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை. ஆனால் இதுவரை நடந்த தேர்தல்களிலே தமிழர்களுக்கு அதை தருவோம் இதை தருவோம் என்று நாவூர பேசிய தலைவர்கள் எல்லாம் அதை தந்து விட்டார்களா? அதையெல்லாம் ஒரு ஏமாற்றமா தமிழ் மக்கள் கருதவில்லை, இதை மட்டும் ஒரு ஏமாற்றமாக கருதி இருந்தார்கள் என்று கருத்துப்படுவது இவ்வளவு தூரம் சரியானது? அது நியாயமான கேள்வி. இப்ப அதுல மக்கள் சக்தி என்ற கட்சியினுடைய சஜித் பிரேமதாசா வந்து திரு சுமந்திரன் வந்து தமிழச்சி கட்சியினுடைய ஆதரவு அப்பாட்டை எடுத்தார். ஆனால் அவர் போய் என்ன இரகசிய உடன்பாடு இன்னத்தை இரகசியமாக காய்ச்சாருன்னு கொஞ்சம் மக்களுக்கு தெரியாது. திரு சுமந்திரன் தான் தான் எழுதி கொடுத்தாலும் அதை செய்தன் இதை செய்யணும்னு சொல்லி அவர் ஒரு மனிதன் தனக்கு மத்திய குழுவில் இருக்க தன்னத்த பலத்தையும் தான் வச்சிருக்கிற இறுக்கமான தொடர்புகளையும் வச்சு தந்த பெரும்பான்மையை நிரூபித்து அந்த ஒற்றை மனிதன் எடுத்த முடிவு தான் அது. அதே போல தான் 2015 வந்து திரு சம்பந்தன் அவர்கள் வந்து அது நாங்கள் வாயாலேயே பேசினாங்க, காலம் எழுத்துல தேவையில்லை, மக்கள் எல்லாரும் ஆலையை கொண்டு வந்தது தான் இந்த நெல்லாட்சி. அது பொறுத்து கடைசியாக பொய்யாட்சியாக போச்சு. இப்படி மத்தியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சர்வதேச மத்தியத்தோட ஒரு ஆக்கபூர்வமான ஒரு எழுத்தியல் ரீதியான ஒரு ஒப்பந்தத்தோட நாங்கள் ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளை செய்து தான் எங்களுக்குரிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு சாதகம். இப்ப எப்படியோ நீங்க சொல்ற மாதிரி தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், விளையாட்டு தீர்வை பெற்றுக்கொள்ள. உங்களுக்கு நன்றாக தெரியும், நீங்கள் சரித்திரம் அறிந்தவர்கள், 1956ஆம் ஆண்டுல இருந்து ஏன் பண்டா செல்வா ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்ட என்ற அந்த சரித்திரத்தில் இருந்து அதுக்கு பிறகு எழுதப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் சிங்கள பௌத்த இனவாதத்தால் அல்லது அழுத்தங்களால் அவர்கள் ஒன்றும் எவையும் நிறைவேறவில்லை. சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழர்களுக்கு நாங்கள் தனி நாடு கொடுக்க போகின்றோம் அல்லது சுய நிர்ணய உரிமை கொடுக்க போகின்றோம், அவர்கள் இவர்களாக 30 வருடங்களாக போராடி இவ்வளவு உயிர் சேதத்தில் மத்தியில் வென்றெடுத்த போரின் வெற்றியை அவர்கள் கேட்காமலே இவர் எழுத்துல கொடுக்க போறார்கள் என்று சொல்லி சொன்னால், எந்த ஒரு தேசிய சிங்கள கட்சியும் அரசியலில் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதை இந்த குழந்தை பிள்ளைக்கும் தெரிந்த விடயம். ஆகையினாலே அது அவர்களுடைய பலமே அன்றி அவர்களுடைய பலவீனம் இல்லை. அவர்கள் மிகவும் தந்திரமாகவும் நுணுக்கமாகவும் இந்த அரசியல் கால் நகர்த்தலை செய்து அரசாட்சியை தங்கள் கையகப்படுத்துவதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் அது எங்களுக்கு பொருத்தமில்லாததாகவும் விருப்பமில்லாததாகவும் இருக்கலாம், சார்பில்லாததாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பலம், அவர்களுடைய கெட்டித்தனம், அவர்களுடைய சாதுரியம், அவருடைய சாமர்த்தியம் தான் இன்றைக்கு அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி வருகின்ற 5 வருடங்களுக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். ஆகையினாலே நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லல, ஓப்பனா சொல்லல, ரகசியமா சொல்லலாம், ரகசியமா கதைக்கணும் என்று சொல்லி சொன்னால் அரசியல்ல பல மட்டங்களில பல தரவுகள்ல எதை துறந்து கதைக்க வேண்டும், எதை புறம்பாக கதைக்க வேண்டும், எதை ரகசியமாக கதைக்க வேண்டும் என்ற பல்வேறு தரப்பட்ட நுணுக்கங்கள் இருக்கு. அந்த வகையிலே சுமந்திரன் தனிப்பட்ட முறையில கதைத்தாருன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். சில விடயங்களை அதுவும் தேர்தல் நடக்க இருக்கின்ற வேளைகளில் சிங்கள மக்களை உசுப்பேற்றிருக்கின்ற விடயமாக அதை செய்திருக்க முடியாது. அதனால்தான் அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் தெரிவித்த கருத்து, அதாவது நீங்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தின் மூலமாக நாங்கள் ஆட்சிக்கு வர இருக்கின்றோம், அந்த ஆட்சியின் மாற்றத்தின் காரணமாக நாட்டிலே ஒரு பெரிய மாற்றம், புரட்சி ஏற்பட போகின்றது. அந்த புரட்சியிலே அந்த மாற்றத்திலே தமிழ் மக்களாகிய நீங்கள் வாக்களித்து பங்கு கொள்ள வேண்டும். அதை நீங்கள் செய்ய தவறினால் பல விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூறியிருந்தார். ஒரு மறைமுகமான ஒரு பூடகமான ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அந்த விடயத்தை இப்பொழுது இதுவரை காலம் இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தேர்தல் பரப்புரைகளில் சொன்னார், அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் போய் இனவாதம் பேசுகின்றார், மக்களை
பயப்படுத்துகின்றார் என்று. அதுக்கு சுமந்திரன் சொன்ன வார்த்தை இல்லை, அவர் பேய் செய்து இனவாதம் அல்ல என்று. ஆகையினாலே சுமந்திரன் சொன்னதை பல பேர் திரிவுபடுத்தி அதை குதர்க்கமாக கதைக்கின்றவரும் இருக்கிறார்கள். அதிலே நல்ல பக்கமும் இருக்கின்றது, விளங்கிக் கொள்ற விதத்தை பொறுத்து என்று நான் நினைக்கின்றேன். ஆகையினாலே சுமந்திரன் சஜித்தோட ரகசியமாக என்ன பேசிக்கொண்டார் என்று சொல்லி சொன்னால், சஜித்தோட பேசிய விடயத்தை ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்குமா இருந்தால் மூன்றோ அல்ல 4 பிரதானமான வேட்பாளர்கள் மத்தியிலே அவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் சஜித்தை வெல்ல வைப்பதன் மூலம் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியதாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு அனுமானம் இருந்திருக்கலாம். அப்ப அதுகள் எல்லாவற்றையும் வெளியிலே பேசித்தான் அறிவித்துத்தான் சிங்கள மக்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்துவதன் மூலம் அதனால நாங்கள் அப்படி தொடர்ந்து நாங்கள் இப்படியே எதிர்பார்த்து கொண்டிருப்பது தவறு ஒரு வழி நடத்தல் என்று நான் நினைக்கின்றேன். ஆகையினாலே வருங்காலத்திலே எங்களுடைய இனி வரக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை நோக்கி தெளிவான சிந்தனையை புலம்பெயர்ந்திருக்கின்ற மக்களும் அங்கே இருக்கின்ற மக்களும் ஒரு ஒட்டுமொத்தமான ஒற்றுமையான ஒரு தலைமைத்துவத்தை புதுமையான ஒரு காத்திரமான ஒரு தலைமைத்துவத்தை தேடுவதற்கு நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்யணும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதில் நீங்களும் உடன்படுவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இல்ல ஒரு கருத்துக்கு நான் உடன்படுகிறேன். ஆனால் நீங்க சுமந்திரன் சொன்ன விடயத்துக்கு நான் உடன்படவில்லை. ஏனென்றா தெளிவாக சொல்றேன், நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வந்தது யார்? திரு சம்பந்தன், திரு சுமந்திரன். அவர்களுடைய வாக்கை நம்பித்தான் மக்கள் வாக்கு அளித்தார்கள், ஏகோபதித்த வாக்கு அளித்தார்கள். அந்த வாக்கினூடாகத்தான் அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். அந்த 5 வருடமும் தவிசாளர் குழு பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் பதவியும், மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பதவியும், எதிர்கட்சி தலைவர் பதவியும், இப்படி பல்வேறு பதவிகளை பெற்று அந்த கால பகுதிக்குள்ள ஒரு எதிர்கட்சி தலைவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கூட ஒரு அரசியல் தீர்வுக்கான அது கிடைக்கும், இது கிடைக்கும், ஐக்கியராட்சிய இதுக்கு சமஷ்டி இருக்கிறது, நீங்க அப்படி பாருங்கோ, சிங்கள பிரதேசத்தை கண்டியில இருந்து இப்படி பாருங்கோ, யாழ்ப்பாணத்தில் எப்படி பாருங்கோன்னு திரு சுமந்திரன் சொல்லி போட்டு நிச்சயமாக அந்த ஐக்கியராட்சியன்னு சொன்ன அதன் மகன் அவர் சொன்னது ஐக்கியராட்சியன்றதை நான் ஒரு அரசியல் தீர்வை கொண்டுவருவேன், இல்லையென்றா இந்த அரசாங்கத்தில இருந்து நான் ரிசைன் பண்ணி விடுவேன் என்று சொன்னவர் தான் திரு சுமந்திரன். அந்த நேரத்தில் 2016ஆம் ஆண்டு நான் ஒரு திருநாவுக்கரசு மாஸ்டர் அவருடைய புத்தகத்தின் வெளியீட்டு 2016-17 நான் வெளியீட்டு செய்து வச்சிருந்தேன் லண்டன்ல. அது அவருடைய விருப்பத்தின் பேர், திருநாவுக்கரசு மாஸ்டர் விருப்பத்தின் பேரில் நான் வெளியீட்டு செய்திருந்த பொழுது அதில் நான் ஸ்பீச் பண்ணினேன். வெளியிடுகின்ற பொழுது இங்கே இருக்கிற தமிழரசு கட்சிக்காரர் ஒளிம்பி வந்து கடைசியாக வந்து என்ன கேட்டுச்சுன்னா, நான் அப்போ தான் இந்த நாட்டுக்கு வந்தேன். வந்து கேட்டுச்சுன்னா, நீங்கள் யார்? நீங்கள் திரு சுமந்திரன், திரு சம்பந்தன் அவர்கள் அரசாங்கத்தோட இரகசியமாக செய்த உடன்பாடு எல்லாம் உங்களுக்கும் தெரிய வராது, எங்களுக்கும் தெரிய வராது என்று சொன்னார்கள். நீங்கள் என்னென்று இந்த அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தை அல்லது தமிழர் தீர்வு ஃபெயிலியர் ஆகும் என்று நான் தெளிவாக அதில் கூறியிருக்கேன். இன்றைக்கு நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். இது ஃபெயிலியர் ஆகும் என்று சொன்னேன் என்றால் இது சரியான ஒரு மஸ்தியத்தோட கடந்த கால படிப்பினைகளை கவனத்தில் கொள்ளாது செய்திருக்கின்ற ஒரு வாய்மொழி மூலமான உடன்படிக்கை. இதன் ஊடாக அவர்கள் இலகுவாக ஏமாற்றுவார்கள். எப்படி ஏமாற்றுவார்கள் என்றால், சிங்கள மக்கள் இதை விரும்பவில்லை, சிங்கள கட்சிகள் எதிர்க்கின்றது என்று சொல்லி ஏமாற்றி விடுவார்கள். இலகுவாக கொண்டாடிக்கு வேறு காரணம் சொல்வார்கள். இப்ப நாங்கள் அரசு ஸ்ட்ராங்கா இல்லை, இப்ப அரசுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு என்று சொல்லி ஒரு மாதிரி அந்த தீர்வை இல்லாமல் பண்ணிவிடுவார். ஆனா திரு சுமந்திரன் சொன்னார், அது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், இந்த அரசாங்கம் நிச்சயமா ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் நான் அரசியலில் இருக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். இந்த திருமந்திரன் வந்து இப்ப போய் கதைச்சதை இனி எந்த அடிப்படையில நாங்கள் திரு சஜித்தோட கதைச்சதை எந்த அடிப்படையில் இனி ஏற்றுக்கொள்வது? எனவே அந்த அடிப்படையில் அதுக்கு நான் உடன்பாடு நாங்கள் இல்லை. அதே நேரத்தில் நீங்க சொன்னார் நல்ல ஒரு தலைமத்துவம் தாயத்தில் வர வேணும். அதற்காக நான் மெய்வழி இந்த ஊடாகவும் கருத்துரைகளை தொடர்ச்சியாக வழங்கி நீங்க சொன்னார் புலமும் தாயம் இணைஞ்சி அந்த நல்ல ஒரு தலைமத்துவத்தை வருவதற்கு இங்கேயும் நாங்கள் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு நோக்கங்களோடு செயற்பட்டால் அவர்களுக்கு ஒரு ஜாப் இருக்கு, அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படியான தேசிய ரீதியான பணி வருகின்ற பொழுது எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைஞ்சு பணியாற்றவும், தாயகத்தில் அவர்கள் கட்சிகள் செய்யட்டும், தமிழ் தேசிய ரீதியாக வேலையாட்டும், ஆனால் இப்படிய தேசிய ரீதியாக வருகின்ற பொழுது இணைஞ்சு பணியாற்றவும், தாயகத்தில் நல்ல ஒரு தலைமத்துவத்தை உருவாக நீங்கள் சொன்ன கருத்தை பெற வேணும் என்றதை நானும் வலியுறுத்துகிறேன். அதுக்காக நோக்கி உழைப்போம்.
சரி, நிறைவாக நான் இப்ப இது நிறைவாக சொல்லிட்டு 3 கேள்வி கேட்டுட்டேன். நிறைவாக உங்களை கண்டால் அல்லது இது ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், இதை நான் உங்கள்ட்ட கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏனென்றால் இங்க டேஸ்பராவில் இருந்து கொண்டு இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமாக நீங்கள் தீவிரமாக வேலை செய்த பலர்கள் நீங்களும் மிக முக்கியமான ஒருவர். என்னபடியால் இப்ப யாழ்ப்பாணத்துல ஊடக அமையத்துல ஒரு செவி கொடுக்கின்ற பொழுது முன்னாள் ஆரம்பகால விடுதலை புலிகளின் உறுப்பினர் ராகவன் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயத்தை நிறுத்தி சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழர்கள் ஒரு இனவாதிகளாக காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பாக டயஸ்பராவில் இருக்கக்கூடிய புலி ஆதரவாளர்களும் அல்லது அமைப்புகளும் இதை செய்திருக்கின்றார்கள் என்று ஒரு வகையான தமிழர்களை இனவாதிகளாக சொன்னார் விடுதலை புலிகளினுடைய ஆரம்பகால உறுப்பினர் ராகவன். இதற்கு நீங்கள் ஒரு பதிலாக இருந்தால் என்னவாக இருக்கும்? உங்களிடம் ஒரு பதிலை கேட்டால் நீங்கள் உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? தமிழகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் புரியாதவர்களால், புலம்பெயர்ந்திருக்கிற நாங்கள் அனைவருமே புரியாதவர்களால், நாங்கள் ஒரு தமிழ் அரசையும் தேசிய தலைமையையும் ஏற்று செயற்பட்ட தமிழீழ மக்கள், புலம்பெயர்ந்து வந்த மக்களும் அதே கொள்கையுடன் இருக்கிறோம். எனவே யார் கதைத்தாலும் அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். எனவே நாங்கள் தமிழீழ தலைமையை ஏற்று நாங்கள் செயற்பட்டவர்கள். எனவே ஒவ்வொரு மக்களும் அந்த விஷயத்தை ஊக்கம் கொடுத்துகின்ற பொழுது சிங்கள அரசு தான் சொல்றது ஆதரவாளர் சொல்லி இந்த சட்டம் இருக்கு, அது இருக்கு, இது தடை என்று சொல்ற மாதிரி அது சிங்களம் சொல்லட்டும். நாங்கள் எல்லோரும் அந்த தெளிவான கொள்கையில தெளிவாகத்தான் இருக்கின்றோம். எனவே நாங்கள் இப்ப நான் போய் காய்ச்சாலும் அப்படி சொல்லுவார்கள், நீங்க போய் காய்ச்சாலும் அப்படி சொல்லுவார்கள், யார் போய் காய்ச்சாலும் அப்படி சொல்லட்டும். ஏனென்றால் நாங்கள் அந்த தலைமையை ஏற்றவர்கள், அந்த தலைமையால் வழிபடுத்தப்பட்டவர்கள், அந்த தலைமை தான் எங்களுக்குரிய நிரந்தர தீர்வு தமிழிடம் என்று சொல்லி வைத்தவர்கள். அதுக்காக 40,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள், லட்சக்கணக்கான மக்கள் அர்ப்பணித்தார்கள். எனவே அதை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு, அதை அடைந்து விட வேண்டிய ஒரு கனவாக வச்சிருக்க முடியாது. நாலு ஒரு செயல்வடிவம் கொடுக்க வேணும், ஓப்பனக்காக செயல்வடிவம் கொடுக்க வேணும். ஆனால் இப்போ இருக்கிற இலங்கையை பொறுத்தவரை அதுக்குரிய சட்ட திட்டங்கள் கணக்கு இருக்கு, 6ஆம் திருத்த சட்டம் அப்படிலாம் இருக்கு. ஆனாலும் கூட சர்வதேசத்தில் 2090ஆம் ஆண்டில் இருந்த நாடுகளின் எண்ணிக்கை இன்றைக்கு இருக்கிற நாடுகளின் எண்ணிக்கையும் தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு ஒரு பேரினவாத அரசால் ஒரு இனம் ஒன்று, ஒரு தேசிய இனம் ஒன்று திட்டமிடப்பட்டு அடக்கப்பட்டு ஒடுக்கப்படுகின்ற பொழுது, அழிக்கப்படுகின்ற பொழுது அது தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அந்த தன்னை தானே அதிலிருந்து மீண்டு தன்னைத்தான் ஆளக்கூடிய தனது தேசிய நிலத்தில் வாழக்கூடிய உரிமை இருக்கு, ஒரு தன்னாட்சி உரிமை இருக்கு. அதை கேட்டு செயற்படுவதற்கு நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தாலும் எங்களுடைய உடம்பு தான் இங்கே இருந்தாலும் எங்களுடைய சிந்தனையும் எண்ணமும் இந்த உடம்புமே அதுதான். எண்ணம்ங்கிற தாயக மக்கள் என்ற ஒரு நிரந்தர அரசியல் முடிவை நோக்கித்தான் இருக்கும். நன்றி நன்றி மாஸ்டர், உங்களுடைய கருத்துக்கு இவ்வளவு நேரம் உங்களுடைய அனுபவமும் நீங்கள் தொடர்ச்சியான செயற்பாடும் இந்த ஊடக வாரியாக இன்றைய தேர்தலினுடைய பெறுபவர்கள் வந்த விடயத்தில் இது பற்றியதான ஒரு வகையான அரசியல் பகுப்பாய்வாக அமைந்திருந்தது. உங்களுடைய நேரத்துக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி உங்கள் இருவருக்கு. நல்லது, நான் நினைக்கிறேன் நாங்களும் விடைபெறப் போகும் நேரம் வந்திருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமாக நாங்கள் நிறைய விடயங்களை பல பிரமுகர்களுடன் பேசியிருந்தோம். தொடர்ச்சியாக ஒரு மக்களை அரசியல் மயப்படுத்துதல் என்பது, மக்களுக்கான அரசியல் தகவல்களை வழங்குவது என்பது ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலோ அல்லது ஒரு மிக முக்கியமான அனர்த்தங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரழிச்சிகள் நடக்கின்ற பொழுது மாத்திரமல்ல, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மக்களினுடைய அரசியல் பென்சிலை கூர்மைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது அரசியல்வாதிகளுக்கு வந்த கடமை இருக்கின்றது. நாகரிகமான புனிதமான கலந்துரையாடல்கள் நிச்சயமாக தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதன் மூலமாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு ஒரு நல்ல செய்தியை தெரிவித்து அவர்கள் மத்தியிலே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி அவர்கள் மத்தியிலே இருந்து புதிதாக இந்த பழையவர்கள் எல்லாம் விலத்தி வழிவிட்டு ஒரு புதிய ஆனந்தகுமார திசநாயகம் உருவாகிறதுக்கு நாங்களும் வழி சமைக்க வேண்டும். அப்படியான ஒருவர் உருவாகணும் என்ற அந்த கனவோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம், கொண்டு வருவோம். அன்புறவுகளே, நல்லது. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசியல் மயப்படுத்தப்பட்ட விடயங்களோடு நாங்கள் இணைந்திருப்போம். சிங்கள மக்கள் மாற்றத்தை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறார்கள். அவர் தொடர்ந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். புதிய மாற்றங்களை புதியவர்களுக்கு ஊடாக கொண்டு வந்து வீழ்வது யாராகினும் வாழ்வது நாடாக இருக்கட்டும் என்பது போன்ற கருத்துப்பட அவர்கள் தங்களை செதுக்கிக் கொண்டு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மாற்றத்தை நோக்கி மாற்றத்தை உள்வாங்கிக் கொண்டு
நடந்து முடிந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டவர்களாக புதிய மாற்றங்களை நோக்கி புதியவர்களோடு பயணிப்பதற்கு எங்களினுடைய மனமதில்களை அகலப்படுத்தி வைத்திருக்க வேண்டிய தேவை அந்த பந்து இப்பொழுது தமிழ் தரப்பினரிடம் இருக்கின்றது. தொடர்ச்சியாக பேசுவோம். இதுவரை நேரம் எங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி.